श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। ஸ்ரீ கமலாலயோபல கருட சதகம் என்கின்ற ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம் அத திருத்தீய அனுப்ராச விகாரம். கவிதாஜித கல்லோலி கன்யகாகாந்த வக்ஷசே கருணாதிகுணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம் ஸ்லோகம் 51. ரமாரமண வாகனம் ரணஜய ஸ்ரீயா சேவிதம் ரவேத் ரதக சோதரம் ரகுபதேர் ரணே ரக்ஷகம் ரமா சதனவாசினம் ரயஜிதாஞ்சனாரஞ்சனம் ரவேன கிருதமங்களம் ரதமனா அகம் பாவயே. ரமாரமண வாகனம் ரணஜய ஸ்ரீயா சேவிதம் ரவேத் ரதக சோதரம் ரகுபதேர் ரணே ரக்ஷகம் ரமா சதனவாசினம் ரயஜிதாஞ்சனாரஞ்சனம் ரவேன கிருதமங்களம் ரதமனா அகம் பாவயே. ரமாரமண வாகனம் ரமா என்னும் திருமகளின் பிரிய நாயகனான ஸ்ரீயஸ்பதியினுடைய வாகனமாக இருக்கின்றவர். வெற்றி திருமகளால் அருளப்பட்டவர். சூரியனின் ரதத்தை செலுத்தும் அருணனுக்கு சகோதரர். ஸ்ரீ ராமனின் போரில் அவரை காப்பாற்ற உதவியவர். ரமா என்னும் திருமகள் விரும்பி உறையும் திருநறையூரில் வசிப்பவர். காற்றினும் கடியனாய் செல்லும் வாயுபுத்திரனான ஹனுமானின் வேகத்திற்கு காரணமானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் சமுத்திரத்தை தாண்டும் பொழுது ஸ்ரீ ஹனுமான் தன்னை வேகமாக செல்ல ஸ்ரீ கருட பகவானைப் போல நினைத்தார் என்று வால்மீகி பகவான் ராமாயணத்தில் சாதிக்கின்றார். பக்ஷிகளால் மங்களம் பாடப்பட்டவர். அவர் பக்ஷிகளின் நாயகன் அல்லவா? அதனால் அவைகள் அவருக்கு மங்களம் பாடுகின்றனவாம். அப்படிப்பட்ட கருட பகவானை மகிழ்ச்சியுடன் என் மனதால் வணங்குகின்றேன். வெஞ்சிரை புல் என்றும் அருளாழி புல் என்றும் ஸ்ரீ நம்மாழ்வாரால் அழைக்கப்படும் ஸ்ரீ கருட பகவான் அவரை துதிப்பவர்களுக்கு அனிஷ்ட நிவృత్తిயையும் இஷ்ட பிராப்தியையும் அருள்வார். ரமா ரமண வாகனம் ரணஜய ஸ்ரீயா சேவிதம் ரமா ரமண வாகனம் ரணஜய ஸ்ரீயா சேவிதம் ரவே ரதக சோதரம் ரகுபதே ரணே ரக்ஷகம் ரவே ரதக சோதரம் ரகுபதே ரணே ரக்ஷகம் ரமா சதனவாசினம் ரயஜிதாஞ்சனாரஞ்சனம் ரமா சதனவாசினம் ரயஜிதாஞ்சனாரஞ்சனம் ரவேன கிருதமங்களம் ரதமனா அகம் பாவயே. ரவேன கிருதமங்களம் ரதமனா அகம் பாவயே. ரமா ரமண வாகனம் ரணஜய ஸ்ரீயா சேவிதம் ரவே ரதக சோதரம் ரகுபதே ரணே ரக்ஷகம் ரமா சதனவாசினம் ரயஜிதாஞ்சனாரஞ்சனம் ரவேன கிருதமங்களம் ரதமனா அகம் பாவயே. ஸ்லோகம் 52. சததல சரணாய சத்ம சம்பூஷயந்தம் சததல குசுமாக்ஷம் ஷார்ங்கபாணிம் வகன்னக சதமக மணிநீல சார்வபௌம ககானாம் சதமக சகஜாத ஸ்ரீ சுஹ்ருத் பாது பாபாத். ஸ்லோகம் 52. சததல சரணாய சத்ம சம்பூஷயந்தம் சததல குசுமாக்ஷம் ஷார்ங்கபாணிம் வகன்னக சதமக மணிநீல சார்வபௌம ககானாம் சதமக சகஜாத ஸ்ரீ சுஹ்ருத் பாது பாபாத். பூமண்ணு மாதுவாகிய வஞ்சுளவள்ளியின் இல்லமாகிய நாச்சியார் கோயிலுக்கு அணிகலனாக திகழ்பவரும் செந்தாமரை கண்ணனும் ஷார்ங்கவில்லை ஏந்தியவனுமாகிய எம்பெருமானுக்கு வாகனமாக இருந்து அவரை தாங்குபவரும் இந்திரநீலக்கள் போன்ற அழகிய சாலக்கிராம திருமேனியை உடையவரும் பறவைகளின் அரசரும் இந்திரனின் சகோதரனான எம்பெருமானுக்கு உற்ற நண்பனுமாக திகழும் கருடன் பாபங்களில் இருந்து அடியேனை காத்தருளட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். சததல சரணாய சத்ம சம்பூஷயந்தம் शतधल शरणाय सद्म संभूषयन्तम्
शतधलकुसुमाक्षं शार्ङ्गपाणिं वहन्नः शतदलकुसुमाक्षं शार्ङ्गपाणिं वहन्नः शतमकमणिनीलः सार्वभौमखगानाम् शतमकमणिनीलः सार्वभौमखगानाम् शतमकसहजातः श्रीषु हृत्पातु पापात् शतमकसहजातः श्रीषु हृत्पातु पापात् शतधलशरणाय सद्मसम्भूषयन्तम् शतधलकुसुमाक्षं शार्ङ्गपाणिं वहन्नः शतमकमणिनीलः सार्वभौमखगानाम् शतमकसहजातः श्रीषु हृत्पातु पापात्. श्लोकम् 53. कल्लोलिनी कामुक कन्यकायाः कान्ते निशान्ते कलयन्निवासं कागोदरत्रासद कूजितो नः करोतु कं कश्यपपुत्ररत्नम्. कल्लोलिनी कामुक कन्यकायाः कान्ते निशान्ते कलयन्निवासं कागोदरत्रासद कूजितो नः करोतु कं कश्यपपुत्ररत्नम्. சமுத்திரராஜனுடைய மகளான பிராட்டியின் அழகான அந்தப்புறமாகிய நாச்சியார் கோயிலை தனக்கு இருப்பிடமாக கொண்டவரும் தன் திருமேனி ஒளியால் பாம்புகளுக்கு பயத்தை உண்டாக்குபவரும் கஷ்யப மகரிஷி பெற்றெடுத்த ரத்தினமுமாகிய கருடன் அடியேனுக்கு ஆனந்தத்தை அருளட்டும் என்று சுவாமி பிரார்த்திக்கின்றார். அந்தப்புறமாக விளங்கும் நாச்சியார் கோயிலில் நித்தியவாசம் செய்பவர் நாச்சியார் கோயிலில் ஸ்ரீதேவியும், திருவிண்ணகராகிய ஒப்புளியப்பன் கோவிலில் பூமி தேவியும், நாச்சியார் திருமாளிகையாகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதாதேவியும் அந்தப்புறத்தில் மனைவி கணவனை விட்டு பிரியாமல் இருப்பது போல எங்கும் தனிச்சன்னதியில் இல்லாமல் பெருமாளோடு இவர்கள் ஒரே சன்னதியிலேயே எழுந்தருளியுள்ளார்கள். தன்னுடைய திருமேனி ஒளியால் பாம்புகளுக்கு அச்சத்தை உண்டாக்குபவர் கருடன். அவருடைய திருமேனி ஒளியை கண்டாலே பாம்புகள் அஞ்சு ஓடிவிடும். ராமலக்ஷ்மணர்களும் வானர சைன்யமும் யுத்த களத்தில் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடந்த சமயத்தில் கருடன் அங்கே தோன்றியதும் அவருடைய திருமேனி ஒளியை கண்டதுமே அவர்களை பீடித்திருந்ததாகிய நாகங்கள் ஓடிவிட்டன. அப்படிப்பட்ட கருட பகவான் அடியேனுக்கு ஆனந்தத்தை அருளட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். கல்லோலினி காமுக கன்யகாயாः கல்லோலினி காமுக கன்யகாயாः காந்தே நிஷாந்தே கலயன்னிவாசம் காந்தே நிஷாந்தே கலயன்னிவாசம் காகோதரத்ராசத கூஜிதோ நः காகோதரத்ராசத கூஜிதோ நः கரோது கம் கஷ்யபபுத்ரரத்னம் கரோது கம் கஷ்யபபுத்ரரத்னம் கல்லோலினி காமுக கன்யகாயாः காந்தே நிஷாந்தே கலயன்னிவாசம் காகோதரத்ராசத கூஜிதோ நः கரோது கம் கஷ்யபபுத்ரரத்னம். அத சதுர்த்த சமத்கார விகாரம் 54வது ஸ்லோகத்திலிருந்து சதுர்த்த விகாரமாகிய சமத்கார விகாரக ஆரம்பிக்கிறது. சக்ஷுஸ்ருதீனாம் சரமாம் தசாம் யத் நாசா நிஜாக்ரேன ஸ்ருஜத் யஜஸ்ரம் ச வைனதேயஸ் ஸ்ருதி பிருந்த ரூபக ஸ்ருதிருதஸ்வை பரிதப்புனாது சக்ஷுஸ்ருதீனாம் சரமாம் தசாம் யன் நாசா நிஜாக்ரேன ஸ்ருஜத் யஜஸ்ரம் ச வைனதேயஸ் ஸ்ருதி பிருந்த ரூபக ஸ்ருதிருதைஸ்வை பரிதப்புனாது. யாருடைய மூக்கு நுனியானது பாம்புகளுக்கெல்லாம் முடிவை ஏற்படுத்துகின்றதோ அந்த வேதஸ்வரூபியான வைனதேயன் தன்னுடைய ஒளிகளால் என் காதுகளை எல்லா திசைகளில் இருந்தும் புனிதமாக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். கண்களால் முன்னே இருக்கும் பொருள்களை மட்டுமே பார்க்க இயலும். ஆனால் காதுகளோ அனைத்து திசைகளில் இருந்தும் வரக்கூடிய ஒளி அலைகளை கிரகிக்க வல்லவை. ஆகவேதான் நம் சுவாமியும் கருடனின் மங்களகரமான ஒளிகள் தம் செவிகளுக்குள் நுழைந்து அதனால் தம் அனைத்து இந்திரியங்களும் தூய்மையடைய வேண்டும் என பிரார்த்திக்கிறார்.
கண்களையே செவிகளாக உடைய பாம்புகளுக்கு மீண்டும் மீண்டும் முடிவை தரக்கூடிய மூக்கு நுனியை உடையவரும் வேதக்கூடங்களின் வடிவமாக விளங்கக்கூடியதாகிய வைனதேயன் நம்மை புனிதமாக்கட்டும். சக்ஷுஸ்ருதீனாம் சரமாம் தசாம்யக சக்ஷுஸ்ருதீனாம் சரமாம் தசாம்யத் சக்ஷுஸ்ருதீனாம் சரமாம் தசாம்யத் நாசா நிஜாக்ரேன ஸ்ருஜத்யஜஸ்ரம் நாசா நிஜாக்ரேன ஸ்ருஜத்யஜஸ்ரம் ச வைனதேயப்ஷுதிபிருந்தரூபः स वैनतेयश्रुतिबृन्दरूपः श्रुतिरुतैस्वैर्परितः पुनातु श्रुतिरुतैस्वैर्परितः पुनातु चक्षुश्रुतीनां चरमां दशाम्यत् नासा निजाग्रेण सृजत्यजस्रं स वैनतेयश्रुतिबृन्दरूपः श्रुतिरुतैस्वैर्परितः पुनातु. ஸ்லோகம் 55. வட்டதரு மகாஷாலா லக்னான் முனீன் அபிரக்ஷித்தும் கருட பவதா சுச்சுன்னே நாப்யகோ யதனுஷ்டிதம் ததிக பகவத் பக்த பிராந்தே மமோதிதம் ஆகசாம் நிச்சயம் அகிலம் தூரீகர்த்தும் சரித்திரம் அலம் ப்ருஷம். வட்டதரு மகாஷாலா லக்னான் முனீன் அபிரக்ஷித்தும் கருட பவதா சுச்சுன்னே நாப்யகோ யதனுஷ்டிதம் ததிக பகவத் பக்த பிராந்தே மமோதிதம் ஆகசாம் நிச்சயம் அகிலம் தூரீகர்த்தும் சரித்திரம் அலம் ப்ருஷம். ஹே கருட பகவானே, பசியால் பீடிக்கப்பட்ட நிலையிலும் உம்மால் ஆலமரத்தின் பெருங்கிளையில் தொங்கிய மகாமுனிவர்களை காப்பதற்காக செய்யப்பட்ட அந்த ஆச்சரியமான சரித்தமே பாகவதர் திரத்தில் எனக்கு விளைந்திருக்கும் பாபக்கூட்டம் முழுவதையும் போக்க போதுமானது என்று சுவாமி பிரார்த்திக்கின்றார். அதாவது பாகவத கோஷ்டியில் சொல்லப்படுகின்ற அந்த சரிதமே என்னுடைய பாபக்கோட்டத்தை போக்க வல்லது என்று அர்த்தப்படுகின்றது. ஸ்ரீ மகாபாரதத்தில் கருத்மானுடைய இந்த சரித்திரத்தின் முடிவில் பட்டேதவா த்விஜகண முக்கிய சம்சதி என்று சொல்லப்பட்டுள்ளது. பாகவத திரளில் இந்த சரித்திரத்தை படித்தால் நல்ல பலன் என்று கூறுகின்றது. பொதுவாக பிற உயிரினங்களை விட பறவைகளுக்கு பசி அதிகம். அப்படி தீவிரமான பசியில் இருந்த கருடன் உணவாக ஒரு பெரிய யானையையும் ஆமையையும் எடுத்துக்கொண்டு அவற்றை உண்பதற்காக மரக்கிளையில் அமர்ந்தார். அந்த கிளை முறிய ஆரம்பித்தது. பொதுவாக பறவை உட்கார்ந்தால் கிளை முறியாது. பறவைகளுக்கு உடல் பாரம் மிக குறைவு. பறக்கும்படியாகவும் கிளை நுனியில் அமரும்படியாகவும் ஏற்ற லேசான உடல்தான். ஆனால் கருடனுடைய காலில் உள்ள ஆமையையும் யானையையும் கிளை தாங்கவில்லை. கிளை முறிய ஆரம்பிக்க கிளையில் தொங்கிக் கொண்டு தபஸ் செய்து கொண்டிருந்த வாலகில்ய முனிவர்களுக்கு ஆபத்து வந்தது. அது பாகவத அபச்சாரம் ஆகிவிடும் என்று கருடனை தகப்பனாராகிய கஷ்யபர் எச்சரிக்க, கருடனும் உடனே அந்த கிளையை அப்படியே தன் மூக்கின் நுண்ணியினால் கொத்திக்கொண்டு ஒரு கால்களில் யானையையும் மற்றொரு காலில் ஆமையையும் இடுக்கிக் கொண்டு பறந்து சென்று ஓர் இடத்தில் பத்திரமாக கிளையை இறக்கி முனிவர்களை காப்பாற்றினார். பெரும் பசியிலும் பட்டினி கிடந்தும் பொறுப்புடன் செயல்பட்டு பாகவத அபச்சாரத்தை தவிர்த்த கருடனுடைய சரித்தம் நமக்கு ஒரு பாடம். பட்டினி, பணத்தேவை அல்லது பிற காரணம் ஏதாவது ஒன்று சொல்லி பாகவதர்களிடத்தில் உதாசீனத்தன்மையை காட்டக்கூடாது என்பதே இந்த ஸ்லோகம் நமக்கு தரும் பாடமாகும். வட்டதரு மகாஷாலா லக்னான் முனீன் அபிரக்ஷிதும் வட்டதரு மகாஷாலா லக்னான் முனீன் அபிரக்ஷிதும் கருட பவதா சுச்சுன்னே நாப்யகோ யதனுஷ்டிதம் கருட பவதா சுச்சுன்னே நாப்யகோ யதனுஷ்டிதம் ததிக பகவத் பக்த பிராந்தே மமோதிதம் ஆகசாம் ததிக பகவத் பக்த பிராந்தே மமோதிதம் ஆகசாம் நிச்சயம் அகிலம் தூரீகர்த்தும் சரித்தமலம் ப்ருஷம் நிச்சயம் அகிலம் தூரீகர்த்தும் சரித்தமலம் ப்ருஷம். வட்டதரு மகாஷாலா லக்னான் முனீன் அபிரக்ஷிதும்
गरुड भवता शुक्षुण्णेनाप्यहो यदनुष्ठितम् तदिह भगवद्भक्त प्रान्ते ममोदितम् आगसाम् निचयम् अखिलम् दूरीकर्तुम् चरित्रमलम् वृषम्। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः।